ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கானாவனத்துக்கு விக்ரம் முட்டிக்கிச்சு. ஏன் முட்டிக்கிச்சுன்னு அவருக்கு முட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிருந்தார் விக்ரம். அதுங்குள்ள வந்து இவர் தான் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கார். எதுக்கு பதட்டமாகறாரு சத்தியமாக புரியல. எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டுக்கிறாரு. முதல் தலை போஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு இது தேவை. சும்மா எல்லாரையுமே தலையாக வந்தவங்களெல்லாம் கலாய்ச்சலாம். ஆனால் தலை போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் பிக் பாஸ் வந்து தலை தான் கேட்பார். யார் தப்பு பண்ணாலும் தலை தான் கேட்பார். அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை இவர்கிட்ட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்த்து கமல்கிட்ட போய்ட்டு தேவலாமல் வாய விட்டு அவங்க வந்து அடிச்சு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. இவர் போய் கூப்பிட்றாரு, நான் கத்திட்டே இருக்கேன் கேட்கல அப்படின்னு. அவர் வரங்கன்னு சொல்லியிருக்காரு, இவர் கேட்கல. உடனே கேமரா முன்னாடி சொல்லியிருக்காரு, அவர் டென்ஷன் ஆகிட்டார். அதாவது சீரியஸாக கரெக்டாக டைமுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையை வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி குறை சொல்லலாம், ஏப்போ நான் குறை சொல்லக்கூடாதா அப்படின்றாரு. சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு வாட்டி நான் வந்து எவ்வளோ பஞ்சுவாலிட்டி இருக்குது எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது உண்மை தான். ஏன்னா விக்ரம் அந்த அளவுக்கு வந்துட்டு இதுவாலாம் இருக்க மாட்டேன், கரெக்டாக பக்காவும் முன்னாடி வந்துடுவாப்பில். இவர் என்னென்னா ஒரு பதட்டத்துலேயே போயிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறாரு. அப்புறம் வரும்போதே வந்துட்டு ஏங்க விடுங்க அப்படின்னு ஏதோ சண்டே ஆகும்போது என்னை நீங்கள் மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி இருங்க, டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகட்டும் போங்க சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஆதரக்கிட்ட சொல்லி விக்ரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொறுமை இருக்கணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே பொறுமை தேவைப்படுது. ரொம்ப பதட்டமாக வர்றாரு. எதுக்குன்னு எனக்கு சத்தியம் புரியல. அதுவும் பதட்டமாயிட்டு அவருக்கு யாரெல்லாம் நெருக்க மக்கள் அவங்கள போய் கலாய்க்கிறாரு. ஆனால் என்ன மற்றவங்களுக்கு கேட்க, அதாவது உண்மையிலே தப்பு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கேட்க மாட்டாரு. என்ன இது? சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ டைமிங்னா 46 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமித் டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் அமித்தும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க திவ்யாவும் நம்ம வினோத்தை வந்து உட்காந்து இது பண்ணி பார்த்துட்ருக்காங்க. 1 ஹவர் முடியணும்ல, அந்த 1 ஹவர் முடிஞ்சாலும் வேஸ்ட் தான். ஏன்னா 46 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆதரை வெளியே போய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து கவுண்ட் பண்ணுறது வந்து விஜய் பார்வதியும் கனியும் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கமுருது வந்து நடந்துகிட்ருக்காரு செகண்ட்ஸ்க்கு. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் அதையும் சொல்கிறார். ஆல்ரெடி 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. இன்னும் வந்துட்டு இந்த டீம் யார் நம்ம ஆடிட்டே இருப்போம், அவங்க மட்டும் இன்னும் வாங்கலை, பார்த்து கரெக்டாக விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு விக்ரம் மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் பாவம். ஆனால் அவர் வந்துட்டு வெளியே தான் இருக்கார், அந்த டாஸ்க்கு கிளாக்கில் இல்லை. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த 3வது டாஸ்க்கு? பாய் நண்பர்களே.